தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அடைமொழி யாருக்கு என ரஜினி விஜய் இடையே போட்டி நிலவுவதாக அரசல் புரசலாக பேசிக்கொள்ளப்பட்ட நிலையில் ஜெயிலர் ஆடியோ வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் சொன்ன காக்கா கழுகு கதை பேசும் பொருளானது. இதையடுத்து நடந்த லியோ சக்சஸ் மீட்டில் இதற்கு விஜய் பதில் கதை சொல்ல அதுவும் வைரலானது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற லால் சலாம் பட ஆடியோ வெளியீட்டில் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் ரஜினிகாந்த். லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் ரஜினி காக்கா கழுகு கதையை நான் விஜயை தாக்கி பேசியதாக பலர் நினைத்து கொண்டார்கள். அது எனக்கு வேதனையை தந்தது. விஜய்க்கு போட்டி விஜய் தான், ரஜினிக்கு போட்டி ரஜினி தான் என நாங்கள் இருவருமே சொல்லியிருக்கிறோம். விஜய் என் கண் முன்னால் வளர்ந்த பையன். தர்மத்தின் தலைவரின் ஷூட்டிங் அவர் வீட்டில் தான் நடந்தது. அப்போது அவருக்கு வயது 13. படித்து முடித்த பின்னர் தான் நடிக்க வர வேண்டும் என கூறினேன். அவரும் கஷ்டப்பட்டு உழைத்து இந்த பெரிய நடிகராக இருக்கிறார். நான் எனக்கு விஜய் தான் போட்டி என்று சொன்னால் அது எனக்கு மரியாதை இல்லை. அதுபோல விஜய் ரஜினி தான் எனக்கு போட்டி என்று சொன்னால் அவருக்கு மரியாதை இல்லை. ரசிகர்கள் மோதல்களை தவிர்க்க வேண்டும் என ரஜினி சார் சொல்லியிருக்காரு. காக்கா கழுகு கதை பத்தின ரஜினி சாரோட விளக்கம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.